KL the Photograph சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் KL ராஜா பன்சை. இந்த வீடியோ ஒரு சூப்பரான ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோங்க. என்னடா இவ்வளோ தூரம் பீடிகை போட்டு பேசுறேன்னு பார்க்குறீங்களா? நிறைய பேர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி வந்து மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்ம மீட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க கேட்டிங்க அப்படின்னா, சார் எனக்கு மட்டும் என்னமோ தெரியல, பெரிய கிளைண்ட்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பெரிய வெட்டிங்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு சில ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து நிறைய பெரிய வெட்டிங்ஸ் கிடைக்குது. பிக் ஃபேட் வெட்டிங்ஸ் சொல்லுவாங்கல்ல, பிக் ஃபேட் கிளைண்ட்ஸ், அது மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபோட்டோகிராஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் லெவலில் நம்ம அவங்கள சூஸ் பண்ணி நம்ம ஷூட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கிளைண்ட்ஸுடைய பேயிங் கெப்பாசிட்டியை பொறுத்து, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ அதை டார்கெட் பண்ணும்போது நம்மளுடைய பர்சனல் குவாலிட்டிஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும். ஒரு சில ஃபோட்டோகிராஃபருக்கு மாத்திரம் பெரிய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா, அந்த பெரிய கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தனித்தன்மையான ஒரு தனி மனித குணம் அவங்கள்ட்ட இருக்குன்னு நான் சொல்லுவேன். பர்சனல் குவாலிட்டிஸ் நான் சொல்லுவேன், நாட் ஃபோட்டோகிராஃபி குவாலிட்டிஸ். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பெரிய கிளைண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மள்ட்ட இருந்து. நார்மலாக வந்து பெரிய கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட் கிளைண்ட்ஸ் நான் சொல்லுவேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து இல்லை 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வெட்டிங் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா தெரியாமல் அவங்க செய்யலை ஆக்சுவலாக. அவங்களுக்கு தான் தெரிஞ்சு தான் செய்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, நான் அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கேமராஸ் பற்றியே பேச மாட்டாங்க. 2 லட்ச ரூபா கேமரா யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி 5 லட்ச ரூபா கேமரா யூஸ் பண்ணுங்க, 10 லட்ச ரூபா கேமரா யூஸ் பண்ணுங்க, அதை பற்றிலாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க. They don't bother about the equipment what you use. They don't bother about how you work and all. Okay, they bother only about the results. கடைசியில் end result என்னவோ அதை தான் அவங்க பார்ப்பாங்க ஆக்சுவலாக. அந்த end resultsக்கு நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, இதை ரெண்டு மட்டும் தான் அவங்க கவனிப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, பட் பல சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய கிளைண்ட்ஸை டார்கெட் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் புரிஞ்சிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக, இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா, எக்யூப்மெண்ட்டை தாண்டி நம்மளுடைய பர்சனல் குவாலிட்டிஸை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நார்மலாக வந்து இந்த பெரிய கிளைண்ட்ஸ்லாம் எதை நம்ம முக்கியமாக நோட்டீஸ் பண்ணுவாங்க கேட்டிங்க அப்படின்னா, மிஸ்ட் அவுட் டெட்லைன்ஸ், அதாவது வந்து நம்ம தவற விட்ட டெட்லைன்ஸ். டெட்லைன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வேலையை, குறிப்பிட்ட ஒரு செயலை வந்து இன்னைக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டெட்லைன் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அது நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து உன்னிப்பாக கவனிப்பாங்க யார்? பிக் ஃபேட் கிளைண்ட்ஸ் எல்லாம். அதை அவங்களால டாலரேட்டே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் சொன்ன வார்த்தையை சொன்ன மாதிரி நீங்கள் காப்பாற்றணும் சார். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் நான் ஃபைனல் அவுட்புட் கொடுக்குறேன், இத்தனை மணிக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டெட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபாலோ த டெட்லைன். ஆக்சுவலாக டெட்லைன் மிஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அந்த கிளைண்ட்ஸ்க்கு பிடிக்காது. ரெண்டாவது வந்து புவர் கம்யூனிகேஷன். ஆக்சுவலாக கிளைண்ட்ஸோட பேசும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட பேசும்போது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு ஆக்சுவலாக, நீங்கள் எப்படி பேசுறீங்க, உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவு இருக்கா, உங்களுடைய லாங்குவேஜ் வந்து சிம்பிளாக இருக்கா ஆக்சுவலாக, நீங்கள் சொல்ல வர ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்கிறீங்களா, இல்லை வளர்ச்சி கதெல்லாம் சுற்றி வளவளன்னு பேசுகிறீங்களா, அப்படிலாம் இதெல்லாம் கவனிப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, எனக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து ஃபைனல் அவுட்புட் என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த பிக் ஃபேட் கிளைண்ட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை என்ன பண்ணிக்கோங்க, நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக பேசுங்க. ஒரு பெரிய வந்து கஷ்டப்பட்டு ஒரு பம்பாஸ்டிக் ஒடிக்கன்ஸே வொக்காபுலரிலாம் வேணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஜஸ்ட் வெரி சிம்பிள், பி வெரி சிம்பிள் கம்யூனிகேஷன், சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஷார்ட்டாக பேசுங்க அண்ட் ரொம்ப லவுடாக பேசாதீங்க ஆக்சுவலாக. ஓகே, தேவைப்பட்டால் மட்டும் பேசுங்க, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஸோ திஸ் something very important. So இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் இதையும் அவங்க பார்ப்பாங்க. அதாவது இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா உங்களுடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கணும். என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி இருக்கணும் ஆக்சுவலாக. ஒரு நாளைக்கு இப்படி நல்லா எடுப்பீங்க, ஒரு நாளைக்கு நல்லா எடுக்க மாட்டீங்க, இல்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆக்சுவலாக யுவர் ஒர்க், உங்களுடைய அவுட்புட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஒருத்தர் வந்து எப்போ நம்ம ப்ரொஃபஷனல் சொல்லலாம் கேட்டிங்க அப்படின்னா அவர் எந்த நேரத்துலையும் பெஸ்ட்டான அவுட்புட் கொடுப்பாரு. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் எடுத்துக்கோங்களேன், இல்லை நம்ம மறைந்த SP பாலசுப்ரமணியம் எடுத்துக்கோங்களேன். ஸோ அவருடைய எல்லா பாடல்களுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவர் எங்க பண்ணாலும் நல்லா பாடுவார், இல்ல ரெக்கார்டிங் தியேட்டர்ல பண்ணாலும் நல்லா பாடுவார் ஆக்சுவலா, கச்சேரியில் பண்ணாலும் நல்லா பாடுவார் ஆக்சுவலா. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை பண்ணாலும் நல்லா பாடுவார், திங்கட்கிழமை பண்ணாலும் நல்லா பாடுவார் ஆக்சுவலா, லீவு நாளில் பண்ணாலும் பண்ணுவார், எல்லா நேரத்திலையும் நல்லா பாடுவார் ஆக்சுவலா. அதுதான் கன்சிஸ்டன்சின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு ஆக்சுவலா. உங்க படங்கள் இப்படி இருக்கா, irrespective of the what you can say, I mean challenges, அதாவது நீங்க சந்திக்கக்கூடிய சவாலையும் தாண்டி உங்க படங்கள் சிறப்பா இருக்கிறதா, இதை அவங்க செக் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க வந்து பிக் ஃபேட் கிளைண்டா இருக்க முடியும். அவங்க இதை தான் கவனிக்கிறாங்க முக்கியமா ஆக்சுவலா. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கு, கயாட்டிக் ஒர்க் ஃப்ளோவை உடனே நோட்டீஸ் பண்ணுவாங்க. கயாட்டிக் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னா கச்சமச்சான ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஒரு வேலையை வந்து சரியான ஒரு ஆர்டரில் செய்யாமல் சரியான நேரத்தில் பண்ணாமல் அதாவது அந்த ஓவரால் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக, ரொம்ப ஹாட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து ஃபோட்டோகிராஃபரை சத்தம் போட்டு அங்கேருந்து கூப்பிடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த சீனில் வந்து ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணுவார் ஆக்சுவலாக. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, புரியுது உங்களுக்கு? சைலண்டாக அதே சமயத்தில் உங்களோட ஒர்க் ஃப்ளோவை வந்து நீட்டாக இன் ஆர்டர் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, எது முன்னாடி பண்ணணும்
பண்ணணும், எது பின்னாடி பண்ணணும், எதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும். திஸ் இஸ் வாட் இஸ் கால் ஒர்க் ஃப்ளோ. இந்த ஒர்க் ஃப்ளோவை அவங்க உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அதுக்கு நீங்க வந்து தயாரா இருக்கீங்களா, நீங்க ஒரு ஆர்கனைஸ் பர்சனா இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க. நீங்க ஆர்கனைஸ் பர்சனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ ஆர்கனைஸ்டா இருக்கும் அண்ட் உங்களோட டீம் ஆர்கனைஸ்டா இருக்கும். உங்களோட என்டையர் ஒர்க் ஃபார் த பர்டிகுலர் அசைன்மெண்ட் ஆர்கனைஸ்டா இருக்கும். திஸ் இஸ் வாட் த பிக் ஃபேட் கிளைண்ட்ஸ் தே வாண்ட், தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த ஃபோட்டோகிராஃபர்ஸ். KLR த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 320க்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதை நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே உள்ள சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை அழுத்தி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் சொல்ல பார்த்தீங்கன்னா பிக் ஃபேட் கிளைண்ட்ஸ். இவங்க வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து ஒரு பிக் மணி கொடுத்துட்டு இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலையபிலிட்டி ஓவர் ரெசல்யூஷன். இது பாருங்க முக்கியமான ஒரு பாயிண்ட், ரிலையபிலிட்டி ஓவர் ரெசல்யூஷன். ஓகே, ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது என்னது? நம்பகரத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் தமிழில், ஒரு டிபெண்டபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா உங்கள் கேமரா வந்து ஒரு 100 மெகா பிக்சல்ஸ் கேமராவா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இல்லை. ரெசல்யூஷனை விட உங்களுக்கு என்ன முக்கியம்? உங்களுக்கு ரிலையபிலிட்டி முக்கியம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கைகரமான ஒரு ஆளா, நீங்கள் சொன்னதை சொல்லபடி செய்வீங்களா, நீங்க உங்க அவுட்கம் வந்து நீங்க as per your promise இருக்குமா, அதுதான் அவங்க செக் பண்ணுவாங்க. அதனால ரெசல்யூஷனை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. சரி, நீங்க 24 மெகா பிக்சல் கேமரால எடுங்க, 50ல எடுங்க, 100ல எடுங்க, அதை பத்திலாம் உங்களுக்கு they don't care. ரெசல்யூஷன் இஸ் செகண்டரி ஃபார் them. What is more important is reliability. ஓகே, இது கொஞ்சம் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா பல சமயத்துல போட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்றாங்கன்னா they focus on resolution of their camera, not their reliability. ஸோ எப்போ நீங்க இப்படி மாறி வரீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அடுத்தபடி இந்த பெரிய கிளைண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் எக்யூப்மெண்ட். அந்த ஒரு குறிப்பிட்ட அசைன்மெண்ட் பண்றதுக்கு உங்களுடைய தொழில்முறை அனுபவம் என்ன இருக்கு, அது ரொம்ப முக்கியமா செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு அனுபவம் இல்லாத ஒரு போட்டோகிராஃபர்ட்ட வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து இந்த வேலை பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெரிய ஜாபை யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணணும், நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க என்ன பண்ணணும், நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஸோ நிறைய படங்களை ஒளிப்பட வேலைகள் நீங்க செஞ்சு 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 பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஒரு 5 years 10 years அப்படி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆகும்போது மட்டும்தான் நீங்க கேட்குற ப்ரைஸ் அங்கே கிடைக்கும். நான் இந்த கேமரா வச்சிருக்கேன், அந்த கேமரா வச்சிருக்கேன், இவ்வளவு காசு கொடுங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது உங்களோட வேலையில தெரியும் இல்லையா, உங்க அனுபவம் அப்படிங்கிறது உங்களோட பேச்சில் தெரியும் இல்லையா. அப்போ எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் என்ன? ஆக்சுவலா இந்த போட்டோகிராஃபி ப்ரொஃபஷன்ல நீங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நாள் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நாள் நீங்க ப்ரொஃபஷனலா இருந்திருக்கீங்க இல்ல அப்படிங்கறத அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, வவுச் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பெரிய தொகையை கொடுத்து இந்த வேலையை பண்ணுன்னு சொல்லுவாங்களே தவிர வேற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலா ஓகே, அடுத்தபடி இந்த பெரிய கிளைண்ட்ஸ் வந்து பெரிய போட்டோகிராஃபர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி ஓவர் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா ஆனா அது மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆக்சுவலா எப்பயாவது ஒரு ரேண்டமா நீங்க வந்து ஒரு கிரியேட்டிவா ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. ஆக்சுவலா கன்சிஸ்டன்டா நீங்க கிரியேட்டிவா இருக்கீங்களா, கன்சிஸ்டன்டா உங்க அவுட்புட் வந்து நல்லா இருக்கா, கன்சிஸ்டன்டா வந்து உங்களுடைய ஒர்க்கை அவங்க நம்பி அவங்க உங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா உங்களுக்கு. இது வந்து நிலைத்தன்மைன்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். நான் சொல்றது அதுதான். ஓகே, எந்த வேலையை செஞ்சாலுமே அந்த வேலையை நீங்க சிறப்பாக செய்யணும், எப்போ செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும் இல்லையா, இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பிளேஸ் ஆர் சிச்சுவேஷன் ஆர் பீப்புள் ஆர் த என்விரான்மெண்ட் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவுட்புட் இன் ஃபோட்டோகிராஃபி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்க ஒரு சாக்கு சொல்லக்கூடாது. மழை பெஞ்சுது, வெயில் அடிச்சுது, பேட்டரி போயிடுச்சு, எனக்கு லென்ஸ் திடீர்னு வேலை செய்யல, அசிஸ்டன்ட் லேட்டாக வந்துட்டாரு, அவங்க கருப்பாக இருந்தாங்க, வெள்ளையா இருந்தாங்க, அவங்க போட்டு அந்த சட்டை சரியில்லை, இது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான சாக்குகள் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. They don't want to hear excuses. They want to have what I can say consistency in our output. Actually creativity okay, நீங்க வந்து பின்னாடி வந்து நீங்க புகையை போடுவீங்களோ இல்ல மண் அள்ளி போடுவீங்களோ இல்ல பலூன் கட்டி விடுவீங்களோ இல்ல புகையை போடுவீங்களோ அதெல்லாம் பத்தி they don't care. அதை பத்தி உங்களுக்கு கேர் கிடையாது உங்களுக்கு. அவுட்புட் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்டா இருக்கா அப்படிங்கறத மட்டும் தான் அவங்க கவனிக்கிறாங்க. அதனால உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா கன்சிஸ்டன்டான ஒரு அழகான படங்கள் எடுக்கிறதுல, அவங்களை திருப்தி பண்ற படங்கள் எடுக்கிறதுல நீங்க அதுல நீங்க எடுத்துட்டு போங்க. ஆக்சுவலா இதையும் தாண்டி அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா பெரிய போட்டோகிராஃபர்ஸ்ட ரிசல்ட் ஓவர் ரா, அதாவது ரா ஃபைல்ல தான் எடுக்கணும், ரா ஃபைல் தான் எனக்கு வேணும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தேவையானது ஆக்சுவலா ஃபைனல் அவுட்புட். ஆக்சுவலா ஸோ ஃபைனல் அவுட்புட் நீங்க எப்படி கொடுக்குறீங்க, ஜேபிஜியில் கொடுக்குறீங்களா, அது நல்லா இருந்தா போதும் அவங்களுக்கு. ஆக்சுவலா ஓகே, ஃபைனல் அவுட்புட் யூஸபிளா இருந்துச்சுன்னா அது போதும். ரா மெட்டீரியல் அவங்களுக்கு எதுக்கு தேவை இல்லையா. பழைய காலத்தில் நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட்லாம் போட்டு கொடுத்தோம். ஆக்சுவலா அப்போ வெறும் பிரிண்ட் தான் நம்ம கொடுத்தோம், நெகட்டிவ் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. ஆக்சுவலா நெகட்டிவ் கொடுத்தா நெகட்டிவ் வச்சு என்ன பண்ணுவாங்க. ஆக்சுவலா அது மாதிரி ரா கோடு சொன்னாங்கன்னா ரா வச்சு என்ன பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஸோ இந்த ரா கேட்கக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கிளைண்ட்டுகளா இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த ராவோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியல. அதனால தான் ரா கோடுன்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா ஸோ அவங்க என்ன கேட்பாங்க கேட்டீங்கன்னா பெரிய கிளைண்ட்ஸ் வந்து ரிசல்ட் கொடுன்னு கேட்பாங்க. ஸோ இட் இஸ் ரிசல்ட் ஓவர் தி ரா. ஸோ நீங்க நான் சொன்ன இந்த 4 விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆக்சுவலா உங்களுடைய ஒர்க் என்ன பண்ணுங்க, ஆக்சுவலா நீங்க பெட்டரா பண்றதுக்கு, உங்களுடைய பர்சனல் குவாலிட்டியை பெட்டரா பண்றதுக்கு, ஆக்சுவலா அதாவது பிக் ஃபேட் கிளைண்ட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள குவாலிட்டிஸை டெவலப் பண்றதுக்கு இந்த வீடியோல சொன்ன ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் டெவலப் பண்ணாலே போதும், வேற எதுவும் நீங்க பண்ண வேண்டியது இல்லை. ஆக்சுவலா அதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலா ஓகே,
இன்னைக்கு 50,000 ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்களா, 5 லட்சம் ரூபா ஆர்டர் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். அதுக்கு உங்க கேமராவை நீங்க அப்கிரேட் பண்ணாதீங்க. கேமரா மாத்துறதுனால உங்களுடைய நிலை மாற போறது இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. R5 வச்சிருக்கீங்க, ஓகே குட், வெரி குட் கேமரா. ஆக்சுவலா R5 அப்புறம் நீங்க R5 Mark II வாங்குறதுனால உங்களுடைய நிலை மாறுமான்னு கேட்டீங்கன்னா நிலை மாறாது. ஆக்சுவலா இதை பத்திலாம் வந்து பிக் ஃபேட் கிளைண்ட்ஸ் கேர் பண்றதே இல்லை. அதனால கேமரா அப்கிரேடேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கத்துல ஒரு ஒதுக்கி வச்சுட்டு பேசினா, நாலேஜ் அப்கிரேடேஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பிசினஸ் அப்கிரேடேஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அதாவது நான் டெக்னிக்கல் நான் போட்டோகிராஃபிக் ஸ்கில்ஸ் நான் சொல்றேன், அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண மட்டும்தான் உங்களால வந்து பெரிய கிளைண்ட்ஸை டார்கெட் பண்ண முடியும். அந்த மாதிரி போட்டோகிராஃபர்ஸ் தான் பெரிய கிளைண்ட்ஸுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே டெஃபினட்டா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா இருந்தீங்க அப்படின்னா, பெரிய ஆர்டர் வேணும்னு நினைச்சு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் உங்களே மாதிரி பெரிய கிளைண்ட்ஸ் வேணும்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நான் ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா, என்னோட 45 வருஷம் அனுபவம், இந்த 45 வருஷம் போட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸ்ல 35 வருஷம் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி அனுபவத்தை வச்சு நான் பேசுறேன் உங்கள்ட்ட. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இல்ல சாம்பிள் இல்லாம அனுபவம் இல்லாம நான் பேசல. ஆக்சுவலா சோ என்னுடைய பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் என்கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க, எப்படி நான் பெரிய கிளைண்ட்ஸ் நான் ரீச் பண்ணேன் அப்படின்னா இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா சோ இது வந்து ஒரு ரொம்ப வேல்யூபிளான ஒரு வீடியோ. ஆக்சுவலா நீங்க ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய வீடியோ, மல்டிபிள் டைம்ஸ் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. ஆக்சுவலா வீடியோவை பாருங்க, டெஃபினட்டா நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க போவீங்க அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. சோ நீங்க இது வரைக்கும் KLR Photo Guru சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.